அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அருமையான ஒரு புத்தகமாக நேர்மையின் பயணம் என்று எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா காந்திநகர் முத்தமிழ் மன்ற அரங்கத்திலே சிறப்பான சீரிய முறையிலே நடக்க இருக்கின்றது. அதனுடைய துவக்கமாக இக்கூட்டத்தினை பொறுப்பேற்று பல்வகையிலும் சிறப்பாக நடத்தி தர இருக்கின்ற ஆண்டோர்களை மேடையில் அழைக்கின்ற அருமையான பணியினை வேலூர் உணவு முறைகளில் உறுப்பினர்களில் ஒருவரும் சமூக சேவையில் தன்னிகரற்ற ஈடுபாடு உடையவருமாகிய ராணிப்பேட்டை கண்ணன் அவர்களை ஒவ்வொருவராக மேடைக்கு அழைத்து இருக்கையிலே அமர வைக்கும் பணியை ஏற்று நடத்தி தருமாறு அன்புடன் விழா குழுவினர் சார்பாக கோருகின்றேன். திருவள்ளுவர் ஆண்டு 2051 நாள் காலை 3 மாதம் கன்னி புத்தக வெளியீட்டு விழா நாள் 29/9/2020. புத்தக பெயர் நேர்மையின் பயணம். ஆசிரியர் பொறிமு ராமச்சந்திரன். தமிழ்தாய் வாழ்த்து. குரல் முரசு கொட்டி முத்தமிழில் முகம் காட்டிய குரல் தூதுவன் ஐயா குப்பன் அவர்களை தமிழ்தாயின் குயிலாக பாட அழைக்கிறோம். மற்றும் அறிமுகம். பெண்களின் வெடிவெள்ளியாய், ஒற்றாமரை தாமரையாய், பதவியில் கண்காணிப்பு CCTVயாய் தன்னை அர்ப்பணித்து என்றும் ஜெயமாய் சேவையாற்றும் இரா ஜெயந்தி ராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மக்கள் பணியில் மகுடம் சூட்டியவராய் காவல்துறையின் கதாநாயகன் உதவு உள்ளங்களின் புரவலாய் புத்தக விழாவில் முன்னிலை வைக்க வரும் ஐயா பெருமாள் அவர்களை அழைக்கிறோம். வீரத்தின் விளைநிலமாய் உலகாலும் ராகவனாய் முத்தமிழின் அறிஞனாய் முன்னின்று முன்னிலை வைக்க வரும் ஐயா வீரராகவன் அவர்களை மேடையில் அமர்வுடன் அழைக்கிறோம். இந்த பூக்களின் நாயகன் செல்வத்தின் அற்புடையாய் செயலில் சேவலின் பணியாய் உழைப்பில் பாவலராய் பணியாற்றும் ஐயா அருட்சவர் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். அர்ப்பணிப்பின் அரிச்சுவடி, அன்பின் ஆலயம், அறிவொளியின் புத்தகம், முற்போக்கு சிந்தனையின் சிற்பி எங்களின் உதவும் உள்ளங்களின் தலைவர் ஐயா ரா சந்திரசேகரன் அவர்களை மேடையில் அமர்வுடன் அழைக்கிறோம். ஏற்புரை. வானத்து வெண்மீன்களை மேகத்தூவலில் தூரிகையாய் முத்துக்களாய் பதித்து சூரிய ஒளியில் குளித்து பௌர்ணமியின் பகலிலவாய் புத்தக பூவாய் மலரச் செய்த அயோத்தியின் ஆனாளகன் ஐயா பொறிமு ராமச்சந்திரன் அவர்களை முத்தமிழ் மன்றம் அழைக்கிறது. காட்டாற்று வெள்ளம் போல் கருணை பொழியும் ஐயா கருணாகரன் அவர்களை தலைவர் ஏற்ற அழைக்கிறது. முத்தெடுத்த முகவரி. மாணவர்களின் முன்னேற்ற பாதையில் நிழலாக வளம் வந்த பகலவன். ரத்ததானம், கண்தானம், கண் சிகிச்சை முகாம்களை இணைத்து நடத்தும் உதவு உள்ளங்களின் நட்சத்திர ஒருங்கிணைப்பாளர். 1000 பணி கண்ட கணவான் போல் 1000 குருதி கொடையாளர்களை ஒன்றிணைத்து குருதிதான புறவல அரிச்சுவடி. குருதிதான கடலில் கப்பலின் மாண்மையாய் பூக்களின் வாசம் கொண்ட ஐயா கஸ்தூராமன் அவர்களை மேடையில் அழைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை வணக்கம். கூட்டத்தினுடைய முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து, குரல் முரசு, மாணி சி குப்பன் எம்மன் அவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கூறுகின்றோம். எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தக்க சிறு பிறையுதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்வனக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அமைதியாக உட்காரும்படி கேட்டுக்கொண்டு
இப்பொழுது திருவள்ளுவர் பெருமானை கேட்டி முறையுடன் குரல் போற்றி முப்பால் விளக்கேற்றி முறையுடன் குரல் போற்றி எப்போதும் வள்ளுவரை வணங்குவோம் எச்செயலும் அவரை வைத்து தொடங்குவோம் முப்பால் விளக்கேற்றி முறையுடன் குரல் போற்றி எப்போதும் வள்ளுவரை வணங்குவோம் எச்செயலும் அவரை வைத்து தொடங்குவோம் ஒப்பில்லா நூல் என்று எப்பாலும் உள்ளோர்கள் ஒப்பில்லா நூல் என்று எப்போதும் உள்ளோர்கள் எப்போதும் பேசுகின்ற நூலது எல்லாருக்கும் பொதுவான பாலது எப்போதும் பேசுகின்ற நூலது எல்லாருக்கும் பொதுவான பாலது முப்பால் விளக்கேற்றி முறையுடன் குரல் போற்றி எப்போதும் வள்ளுவரை வணங்குவோம் எச்செயலும் அவரை வைத்து தொடங்குவோம் துப்பில்லா மனம் கொள்வோம் துப்பில்லா மனம் கொள்வோம் துமையை தினம் அழ்வோம் துப்பில்லா மனம் கொள்வோம் துமையை தினம் அழ்வோம் எப்போதும் குரல் நெறியில் செல்லுவோம் என்றென்றும் குழந்தைகளுக்கு சொல்லுவோம் எப்போதும் குரல் நெறியில் செல்லுவோம் என்றென்றும் குழந்தைகளுக்கு சொல்லுவோம் முப்பால் விளக்கேற்றி முறையுடன் குரல் போற்றி எப்போதும் வள்ளுவரை வணங்குவோம் எச்செயலும் அவரை வைத்து தொடங்குவோம் எச்செயலும் அவரை வைத்து தொடங்குவோம் எச்செயலும் அவரை வைத்து தொடங்குவோம். வணக்கம், நன்றி. என்னுடைய கணியின் குரலில் காலம் கடந்தும் அனைவருக்கும் பொதுவாகவும் ஏற்புடையதாகவும் இருக்கின்ற வள்ளுவத்தை வழங்கிய திருவள்ளுவர் பெருந்தகையை துவக்கத்திலே பாடலாக அவரை இந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார் மானசீகமாக என்று சொல்லி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து விழாவிற்கு நடத்தி தருகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பெரியோர்களையும் வருகை புரிந்து சிறப்பு செய்கின்ற ஆண்டோர்களையும் வரவேற்கும் முகத்தான் அறிமுகமும் வரவேற்பும் திருமதி பொறி ஈரா ஜெயந்தி ராணி அவர்கள் மேடைக்கு வந்து பொறுப்பை ஏற்று சிறப்பு பெருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாலை வழக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். எனக்கு வந்திருக்கின்ற பெரியவர்களை வரவேற்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருகின்ற மனமுவந்து ஏற்றுக்கொண்டுள்ள பொறியாளர் கருணாகரன் சார் அவர்கள் தலைமை பொறியாளர் பணிவு ஓய்வு தமிழ்நாடு மின்சார வாரியம். இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால் அவரிடம் நான் உதவி செயற்பொறியாளராக பணிபுரிந்தேன். ஐயா இருந்த பதவியில் இப்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. எனக்கு நான் கண்காணிப்பு பொறியாளராக இருந்தாலும் எனக்கு செயலாண்மை உதவியாளராக ஐயா அவர்களிடம் மேற்பார்வை பொறியாளரிடம் பணி செய்வது போன்ற நினைப்பே மலரும் நினைவுகளாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அடுத்து திரு பெருமாள் ஐயா அவர்கள் காவல்துறையில் தன்னுடைய பணியை முடித்து நான் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பு இங்க வரும்போதே வெள்ளி விழா, அதாவது பணி ஓய்வு முடித்தவன் வெள்ளி விழா கொண்டாடியவர் என கேள்விப்பட்டேன். அதற்கு முன்பு ஆர்மியில் இந்திய ராணுவத்தில் பாதுகாப்பு பணி நம்ம நாட்டில் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு பின்னர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளராக இருந்து பணிபுரிந்து தற்போது 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆகின்றது அவருடைய வயது. இந்த தள்ளாத வயதிலும் மனம் தளராமல் வந்து நம்முடைய கூட்டத்திற்கு பெருமை சேர்க்கும்
அவரை வருக வருக என்று மனம் வந்து வரவேற்கின்றேன். 89 வயது, இன்னும் 1 குறைந்து 90, 100 அவர் எட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த கோவிட் இருந்தாலும் உடல்நலம் பேணி மனநலத்தோடு உள்ளதால் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சபையின் சார்பாக. ஐயா சொல்கிறார்கள், நாம் எல்லாரையும் விட இளைஞர், மனதளவில் இளைஞர் அவர்தான் என்று கூறுகிறார். உண்மையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பின்னர் சிறப்புரை ஆட்ட வந்திருக்கின்ற அருட்செல்வன், அருட்செல்வனை எத்தனை விதங்களில் எனக்கு தெரியும் என்றால், முதலில் கொல்லி ஏரியில, அடுத்தது ஏரியில, அடுத்தது ஈயில, அதுக்கப்புறம் ஈயில வந்து என் அப்பாவிடம் உதவி பொறியாளராக இருந்தார், என்னிடம் உதவி பொறியாளராக இருந்தார், அப்புறம் கொள்ளியில இருந்தார். இவர் பணிவாய்வு பெற்று தற்போது இருக்கிறார். அவரை பலமுக தன்மை, அவருடைய பணி, தமிழ் பணி, கம்ப்யூட்டர்ல சிறந்தவர், அனைத்து வழிகளிலும். இப்போது இந்த தமிழ் முத்தமிழ் மன்றத்திற்கு அவர் வந்து இந்த குரல்ல யூடியூப்ல எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவருக்கு தான் 2 வந்து பார்த்தேன். எண்ணியாக எழுதுவ எண்ணிய திண்ணியராக தெரியும் என்ற குரலில் முதல் யூடியூபில் பார்த்தேன். அப்பொழுதுதான் யூடியூப் என்பது நமக்கும் சாத்தியமான ஒன்றுதான் என்பதை உணர்வுபூர்வமாக அறிய முடிந்தது. அத்தகைய அருட்செல்வனை வரவேற்கும் வாய்ப்பு பெற்றமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சபைக்கு வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தது செல்வசேகர் தலைமை பொறியாளர். அவர் வந்து இன்று வருகிறார், ஆனால் கடைசியாக வருவார், முதலிலேயே வருவார். அவர் இன்று முதலமைச்சர் செய்யும் இனாகிரேஷன் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ் அதுல வந்து ஒடுக்கத்திற்கு சென்றிருக்கிறார். பின்னர் அங்கிருந்து வருவேன் என்று சொன்னார், ஆனால் கிருஷ்ணகிரிக்கு சென்றுட்டு இப்போது வந்து கொண்டிருக்கிறார். அவர் மனம் வந்து இதில் கலந்து கொள்வதாக வாக்களித்துள்ளார், வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வரவேற்பை சொல்கிறேன். அவர் பின்னர் வரும்போது நாம் பார்க்கலாம். சந்திரசேகர் ஐயா தலைவர் அவர்கள் பேரே வந்து எனக்கு சொல்வதற்கு அச்சமாக உள்ளது. தலைவர் என்றுதான் எங்களுக்கு தெரியும், அவருடைய பெயர் சொல்வதற்கே அச்சமாக உள்ளது. அவர் வந்து மிக பொருத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலூர் காந்தி என்று சொல்வதுதான். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் காந்தி. தற்போது 3/4 அல்ல. நான் கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் கை தட்டலாம், நல்லா இருக்கும். வேலூர் காந்தி அவங்கெல்லாம் உறவு உள்ளவர்களாக இருக்கிறாரு. இவர் சந்திரசேகரன், அவர் ராமச்சந்திரன். ஒரு பொருத்த வந்து பாருங்க. கஸ்தூரி ராமன் முதலில் நமக்கு வந்து கஸ்தூரி ராமன், சந்திரசேகர், அவர் பெருமாள். இன்று புரட்டாசி சனிக்கிழமை, முதல் வாரம் சனிக்கிழமை. அவர் பெருமாள் ஐயா. நமக்கு சேர்ந்தது அருட்செல்வன். அருளும் செல்வமும் வேண்டும். அருட்செல்வர் அவருக்கு வழிவிட்டு சென்றிருக்கிறார் அருள் பாண்டியன் என்று. வீரராகவன் வெற்றி. நம்ம முத்தமிழ் மன்றத்தில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு இவ்வளவு பெரியவர்கள் எல்லாம் இவ்வளவு ஆர்வமாக வரும்போது நாம் ஏன் வரக்கூடாது என்ற ஆர்வத்தை தூண்டுகிறார்கள். பின்னர் அப்பா பேரை வைத்த ஏடியவே நான் வந்து பேர் வச்சு கூப்பிடுறதில்லை. ராமச்சந்திரன் என்று உதவி செயற்பாளர் இதற்கு முன் பதவியில் இருந்தால் தற்போது சொல்ல வேண்டிய கட்டாயத்தான் சொல்கிறேன். அடுத்து பொறியாளர் ராமச்சந்திரன், விழிப்புணர்வு அலுவலர், ஓய்வு, நாட்டு ஓய்வு, ஒரு திருத்தம், பணி நிறைவு, செயலர், உதவும் உள்ளங்கள் வேணும். அவரை வந்து எனக்கு எல்லாரும் தந்தை தான் குரு என்பார்கள். தந்தை தான் இப்போ தாயுமானவர், குரு. என்னுடைய துணை மின் நிலையங்கள் எல்லாவற்றிற்கும் அவரை அழைத்து அவருடைய போன் கால், ஈரோட்டில் சேலத்தில் இருக்கிறப்ப போன் காலில் அழைத்து அவருடைய ஆலோசனை பெற்று, ஆலோசனை என்பதை விட எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறையவே கேட்டு
அதன்படி செய்து இப்பொழுது இன்று 24 துணை மின் நிலையங்கள் தமிழ்நாடு பூரா 32 மாவட்டங்களில் 37 மாவட்டங்களில் 42 சர்க்கிள் இருக்கு மின்பதிவு வழக்கம். நான் செஞ்சது 2 இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. கணபதிபாளையம் 1, மின்னம்பள்ளி 1, சேலத்தில் 1. அந்த 24 2 நான் செய்த துணை மின் நிலையங்கள் புதிதாக உருவாக்கியவை. தற்பொழுது நான் இங்கு வந்துள்ளதால் அங்கு எனக்கு அடுத்து வந்தவர்கள் அந்த பெருமையை பெறுகிறார்கள். கணபதிபாளையம் என்றது இது ஒரு சிறப்பு என்னவென்றால் கோயம்புத்தூர் மின்பயிர் பொது கட்டுமான வட்டத்துக்கு சேர்ந்தது. அது சேலத்துக்கே சேர்ந்தது அல்ல. இருந்தாலும் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக என்னிடம் டைரக்டர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் அவர்கள், இயக்குனர் மின்தொடர் கட்டுமானம் அவர்கள் என்னிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். நான் செய்துவிட்டேன். அப்பொழுது லைன்ல இந்த போராட்டம் நடந்தது விவசாயிகள். அதனால இப்பொழுது முடிந்து அதை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். அத்தகைய பணியில் சிறப்பு, டிசிப்ளின், புக்கை எழுதணும், விழிப்புணர்வுனா விழிப்பு உணர்வு. காலையில் அதிகாலையில் அந்த புக்கை படித்தால் தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். 4:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை அவர் விழித்து அவர் செய்யும் வேலைகளை கண்கூடாக பார்க்கும் பாக்கியம் பெற்றுள்ளேன். நான் வேலூர்ல இருந்து மேரேஜுக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் ஈரோடு கலச்சாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் முதல் பதவியில் திருமணத்திற்கு வந்தேன். ஐயா அவர்கள் சென்னை சென்னை அனல் மின் நிலையம் அங்கு சென்று திரும்ப எலக்ட்ரிக்கலாக 3.5 ஆண்டு காலம் இங்கேயே பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு இப்போது அடுத்த ப்ரமோஷன் பதவி உயர்வும் திருமணத்திலேயே கிடைச்சிருக்கு. அப்ப ஒவ்வொரு இதுலையும் என்னுடைய ஃபேமிலி ரிமோட் கண்ட்ரோல், மேனுவல் கண்ட்ரோல் இங்க வேலூர்ல இருந்து நேரடியாக அவருடைய பணிகளையும் உணர்வுகளையும் விழிப்புணர்வையும் சுறுசுறுப்பையும் இது நானே அப்பா மகளாக சொல்லவில்லை. தற்போது அனைவர் போல சொல்லும் போதே இத்தனைக்கும் பெருமைக்குரிய இது தியரட்டிக்கலாக இருக்க முடியும். ஆனால் பிராக்டிக்கலா நடைமுறை சாத்தியம் என்பதை உணர்த்தியவர் எனக்கு தாயுமானவர், தந்தையானவர், குருவானவர், தற்பொழுது நூல் ஆசிரியர். அவருடைய புத்தகத்தை வெளியிட வரும் கூட்டத்தில் என்னுடைய 4 பேரில் இப்பொழுது 2 பேர் தான் இங்கு வருகை பெற முடிந்தது. 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். அந்த பாக்கியம் இங்கேயே இருந்து எனக்கு இதை ஒவ்வொரு அணுவாக அணுவை துளைத்தே கடலை புரட்டி குறுக தரித்த குரல் என்பார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு அணுவாக அவருடைய மேனுஸ்கிரிப்ட் முதல் அவருக்கு தேவையான இதை அவர் செய்வதையும் கண்கூடாக பார்க்கும் பாக்கியம் பெற்று இன்று நூல் வெளியீட்டிலும் எனக்கு கலந்து கொள்ள மழை சற்று இதாக இருந்தது. இப்பொழுது உதவி புரிந்துள்ளது இயற்கை நமக்கு. இந்த பாக்கியம் அளித்த ஆண்டவனுக்கும் இந்த கூட்டத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூட்டி இந்த கூட்டத்தை சிறப்பித்ததற்கு இந்த கோவிட் கொரோனா காலத்திலையும் கபசுர குடிநீர், மாஸ்க், இடைவெளியெல்லாம் விட்டு அரசாங்க இதைப்படியும் நம்ம உடல்நலத்தை பேணியும் மனநலத்தோடு எல்லாரும் இதை அட்டன் பண்ணணும், சிறப்பு செய்யணும் என்று எண்ணத்தோடு ஆர்வத்துடன் பங்கேற்றமைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அழகு தமிழிலே அருமையாக வரவேற்புரை நிகழ்த்தி தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பது வள்ளுவர் வாக்கு. தாய் 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வான் என்பது போல நம்முடைய ராமச்சந்திரா ஐயாவுடைய மகள் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள் என்பதை கண்கூடாக துறை சார்ந்த நண்பர்களின் மூலமாக நான் அறிந்திருக்கின்றேன். அவருக்கு விழா குழுவினர் சார்பாக நன்றி. இந்த கூட்டத்தை பொறுப்பேற்று நடத்த இருக்கின்ற அனைவரையும் மரியாதை செய்யும் பொருட்டு ஐயா அவர்கள் அனைவருக்கும்
துண்டு அணிவிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த நிகழ்வை இப்பொழுது மூன்றாவது நிகழ்வாக நாம் நடத்த இருக்கின்றோம். அவருடைய ஒத்துழைப்பு அவசியம். பிஎஸ்சி டிஃபார்ம் அவர்கள் துண்டு அணிவித்து மரியாதை செய்வார். ஐயாவினுடைய அருமை புதல்வி ஆற்றல் மிகு ஜெயந்திராணி பொறியாளர் அவர்களுக்கு அன்று மணமேடையிலே அவரது கணவர் மாலை அணிவித்து அவருக்கு மனைவி என்கின்ற ஒரு பெரிய அந்தஸ்தை வழங்கினார். இன்று இந்த மேடையிலே அவருக்கு நம்முடைய ஜெயந்திராணி அம்மா அவர்களுடைய கணவர் திரு கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருகை புரிந்து அவரை மகிழ்விக்குமாறும் மரியாதை செய்யுமாறும் விழா குழுவினர் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கின்ற உதவும் உள்ளங்களின் புரவலர், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவரிலும் வயதில் மூத்தவர், எண்ணிக்கை அளவிலே ஆனால் உள்ளத்தின் அளவிலே இளையவர் திரு பெருமாள் ஐயா அவர்களுக்கு ராமச்சந்திர ஐயாவுடைய பெயர்த்து பொறியாளர் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற ஏஜி இளமப்பிரியா அவர்கள் நூலாடை அணிவித்து மரியாதை செய்வார். தலைவர் திரு வீரராகவன் ஐயா அவர்களுக்கு ராமச்சந்திர ஐயாவுடைய மற்றும் ஒரு பெரியார் பொறியியல் கல்வி 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நூலாடை அணிவித்து மரியாதை செய்வார். மின்சாரத்துறையிலே செயல் பொறியாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்று அதோடு மட்டுமன்றி உதவும் உள்ளங்களில் அவரும் அவரது துணைவியாரும் பலமுறை வருகை புரிந்து பல்வேறு செயற்கரிய பணிகளை செய்திருக்கின்றார். அவரை மரியாதை செய்யும் பொருட்டு மீண்டும் ஐயா அவர்களின் மகன் திரு குமரேசன் அவர்களை நூலாடை அணிவித்து மரியாதை செய்யும்படி விழா குழுவினர் சார்பாக கோருகின்றனர். இந்த விழாவினுடைய நாயகன், கதாநாயகன் பல ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் செம்மையாக பணிபுரிந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் is an asset for the TNEB wherever he works and whatever may be the post என்று பல்லோர் முன்னிலையில் அவருடைய உயர் அதிகாரியால் பாராட்டப்பட்ட திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய மகள் தந்தையை விட இன்னும் அதிகமாக பெயரும் புகழும் திறமையும் ஆற்றலும் அறிவும் ஏற்றிருக்கின்ற அருமை அதைவிட உயர்ந்த ஸ்தானம். அதுதான் சொல்வது நம்மின் மக்கள் அறிவுடைமை என்பதை விட சிறிய மாற்றம் கூட செய்து விடலாம் என்று ஐயா அவர்கள் தம்மின் தம் மக்கள் திறமையுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதி என்பது போல மின்சாரத்துறைக்கே அது இனிதாக இருக்கிறது. அவர்களை அவருடைய தகப்பனார் அவர்கள் மீண்டும் ஒருவரை தாயுமானவராக இருக்கின்ற தகப்பனார் அவர்களை மரியாதை செய்யும்படி நூலாடை அணிவித்து மரியாதை வருகிறது. அடுத்ததாக இறுதியாக என்றால் அது மிக சிறப்பாக என்று பொருள். அப்படியாக இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் எழுதியிருக்கின்ற நேர்மையின் பயணம் என்கின்ற புத்தகத்தை வெளியிட இருக்கின்ற தலைமை பொறியாளர் ஓய்வு பொறியாளர் ஆர் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு திரு குமரேசன் அவர்களுடைய துணைவியார் திருமதி கவிதா அவர்கள் நூலாடை அணிவித்து மரியாதை செய்வார்.
இருக்கின்ற காந்தி நகர் முத்தமிழ் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் திரு பூபதி ஐயா அவர்களுக்கு ஐயா அவருடைய பெயர் திரு குமரேசனுடைய அவர் கேட்கிறாரு, இன்னும் என்ன ஏன் கூப்பிடல அப்படின்னு. பேரன் ஆர்.கே. ஆதித்யன் ஸ்ரீராம் அவர்கள் நூலாடை அணிவித்து மரியாதை செய்வார். அதிலும் ஒரு திருத்தம் ஜெயபிராணி அவர்கள் சொன்னார்கள், ஒருங்கிணைக்கப்பட்ட வேறுபாட்டில் பரந்த நெஞ்சம் அவர்களுக்கு பரந்த மாவட்டத்தினுடைய காந்தி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை என்ன சொல்வேன் என்றால், அவர் காந்தி மட்டுமல்ல, வாழ்கின்ற காந்தி. அவர் மகாத்மா காந்தி நமக்கு தெரியாத ஒரு லட்சம், அவருக்கு தெரிந்திருக்கலாம், எங்களுக்கெல்லாம் அவரை கண்ணால் பார்க்க பாக்கியம் கூட கிட்டவில்லை. ஆனால் அந்த குறையை நிறைவேற்றும் பொருட்டு எங்களுக்காக ஐயா ஈரா சந்திரசேகர் ஐயா இருக்கிறார்கள். நாங்களெல்லாம் சமூக சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது என்று சொன்னால், நானாகட்டும், கண்ணனாகட்டும், லோகநாதன், ராமச்சந்திரன் ஐயா, பெருமாள் ஐயா எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வழிகாட்டியாகவும் இருந்து தகுந்த ஆலோசனைகளை தகுந்த நேரத்திலே சொல்லி எங்களை எல்லாம் நெறிப்படுத்துகின்ற, செம்மையாக செயலாற்றுவதற்கு வழிவகை செய்கின்ற நிறுவன தலைவர், உதவும் உள்ளவர்களுடைய நிறுவன தலைவர் ஈரா சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு இந்த விழா நாயகன் திரு ராமச்சந்திரன், பொறியாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நூலாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்கு உரியவர். அவருடைய வழிகாட்டல் தான் இன்று பலாய் ஈரா சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நூலாடை அணிவித்து மரியாதை செய்வார். கருணாகரன் ஐயா அவர்கள் தலைமையுரை ஆற்றி திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்ற நேர்மையின் பயணம் என்கின்ற நூலை வெளியிட இருக்கின்றார்கள். அவர் வெளியிடுகின்ற அந்த நூலை உதவும் உள்ளங்கத்தின் புரவலர் திரு பெருமாள் ஐயா அவர்கள் முதல் பிரதியினை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். எனவே தலைமையுரை நிகழ்த்தும்படியும் புத்தகத்தை வெளியிடும்படியும் பொறியாளர் ஆர் கருணாகரன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். மாலை இந்த திடீர் மழையிலும் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து இது ரொம்ப எனக்கு கிடைத்த பேர் என்று சொல்லணும். ஏன்னா என்னை ஈபியில் அறிமுகப்படுத்தியவரே அவர் தான். அவர் என்னுடைய முதல் ஆசாமியே சொல்லலாம். 21 ஜனவரி 70 இப்போ நேராக ராமச்சந்திரன் அவர்கள் தான் சென்று பிளானிங் ரிப்போர்ட் எழுதி கொடுங்க, கேஇ கன்ஸ்ட்ரக்ஷன் காஞ்சி. உடனே அவர் சொன்னபடி ஜாயினிங் ரிப்போர்ட் அது வந்து எழுதுனதே இல்லையே எழுதி அவருடைய கையெழுத்தை போட்டு ஏடியோட அறிமுகப்படுத்தி இவர் மிஸ்டர் கருணாகரன் கேஇ கன்ஸ்ட்ரக்ஷன் காஞ்சியாக ஜாயின் பண்ணுறாரு. ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க, நாளைக்கு ஏடி வந்தோடனே அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் முதல் ஆரம்பம். என்னுடைய ஆரம்பம் எவ்வளோ வெற்றிகரமாக ஆரம்பித்தது என்பதை சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் அவரை பார்த்ததுனால என்னுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நன்றாக மேம்பட்டது என்பது என்னுடைய கருத்து. அதை இன்னொரு கோயின்சைடுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் இங்கே ஓய்வு பெறும்போது விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். நான் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஏபிடிஎஸ் மீன் திருட்டு தடுப்பு பணியோடைய செயற்பொறியாளர். ஒரே இதுதான் விஜிலன்ஸ். அவர் ரிலீவ் ஆகும்போது
அவர் என்னிடம் ஹேண்ட் போக சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. பாருங்க எந்த அளவு. நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். அவர் பணி நிறைவு பெறும்போது அவர் என்னிட்ட கொடுத்துட்டு போனார். இந்த மாதிரி கோயின்சிடன்ஸ் ஐ திங்க் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அக்கேஷன் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட ஜாயின் பண்ணி அவர் என்னிட்ட பணியை நிறைவுபடுத்திட்டு போனார். பாருங்க இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இது நடந்தது அதை உங்களுக்கு சொல்றதுல முக்கியம். நான் ஜாயின் பண்ண உடனே டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. வந்த உடனே சொல்லிட்டு அவருடைய சிஏ ஒரு நல்லவர், பேர் மறந்துட்டு ஜேஇ வந்து ரிட்டையர்ட் ஆனார். சிஏ நாராயணமூர்த்தி, எச் நாராயணமூர்த்தி. இவர்கிட்ட டெக்னிக்கல் ஃபைல் கொடுத்துருங்க சார், கர்நாடகம் கம்ப்ளீட்டாக படிங்க, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த டிபி மேனுவல் இருக்கு அதையும் கொடுத்துருங்க. இப்போ டிபி மேனுவல் நன்றாக படித்து கொள்ளுங்க, இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது. ஸோ இது ரெண்டையும் முதல்ல கொடுத்து இது நன்றாக படிக்க ஆரம்பிச்சுருக்காரு. எனக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, காஞ்சியில் அப்போ அலுவலகம் கிடையாது. ஸோ இவருடைய சேருக்கு எதிர்த்து என்ன சேர் போட்டு உட்கார வச்சுட்டார். 3 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 31 வரையில் அந்த அலுவலகம் திறப்பதற்கான எந்த மாதிரி பிளான் போடணும், ப்ரப்போசல் எழுதணும், எப்படி அனுப்பணும் எல்லாம் மிஸ்டர் ராமச்சந்திரன் தான் அனுப்பிச்சிட்டு எனக்கு 1-4 காஞ்சி சங்கம் போகிற வழியில் இருக்கு, போர்டு இருக்குது காஞ்சின்ற இடம். அந்த இடத்துல என்னை அலுவலகத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சு தான் அவங்க எந்த மாதிரியான ஒரு ஆரம்பம் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சது. டிபார்ட்மெண்ட்டை அறிமுகப்படுத்தியதும் அவர் தான். டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, டிசிபி எழுதுறது, இன்ட்ரெஸ்ட்டு மற்ற டிசிபிங்க டிஆர் போடுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போ எனக்கு 1-4 எனக்கு எல்லாமே அத்துப்படி ஆகிப்போச்சு. அவர் கொடுத்த ட்ரைனிங் 2 மாதங்கள், 10 நாட்கள், 70 நாட்கள். அதனால இது ஒரு பெரிய பேர் தான். அவருடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொள்வது மிகப்பெரிய பேராக கலந்து கொள்கிறேன் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அது பிற்பாடு அவர் சமயத்தில் நான் சாப்பாடு இல்லாமல் போது வீட்டுக்கு போகலாங்க சாப்பிடலாம், அது வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாப்பிடுறது. அப்போல்லாம் ஜெயத்தில் அனுப்பிச்சிருந்த குழந்தை, மிகச்சிறிய குழந்தை, அதுக்கு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். 70 அதனால இது அவங்க குடும்பத்தோட ரொம்ப நெருங்கிய ஒரு உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க மிஸ்ஸஸ் எப்பொழுதுமே புரிஞ்சுட்டு தான், வாங்க 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 சாப்பிடலாம், வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, எப்பொழுதுமே அந்த அவங்களுடைய முகத்தை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப அழகாக உச்சரிப்பார்கள், அன்பாக பேசுவார்கள். அவருடைய புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது அனைத்துமே 100க்கு 100 உண்மை, அதில் சந்தேகமே. அவர் கூட இவர் வாழ்ந்த வாழ்க்கை வேளாண்மை ஒரு நல்ல வாழ்க்கை, அதில் எனக்கு ஒரு சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களும் அன்பாக இருந்தாங்க, இவரும் அன்பாக இருந்தாங்க. அன்றைக்கு கூட நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு தகவல் தெரிஞ்சு உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக எனிவே எல்லாமே காலத்தின் கட்டாயம். நம்ம அதை எதுவும் இறைவனுடைய ஆணையை நம்ம நிறைவேற்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறது. ஸோ அவரு சொல்றதை நம்ம என்ன பண்ண முடியும்? we have to accept. அந்த லெவலில் நான் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் பிறகு நான் திருவள்ளத்தில் ஏடியாக இருக்கும்போது ஆந்திராவிலேருந்து சப்ளை எடுக்கணும் அப்படின்னாங்க. அதில் சில அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அவர் அவ்வளோ வேகமாக வேலை செய்து எனக்கு குறுகிய காலத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு ஆந்திரா சப்ளை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தமிழ்நாடு சப்ளை,
அந்த மாதிரியான அந்த பஸ் அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்றது ரொம்ப எளிது, அது செய்வது என்பது மிக அரிது. அதை அவர் எனக்கு செய்து கொடுத்தார். எனக்கு நன்றாக நினைவுள்ளது. பஸ்ஸை பிரித்து, டிரான்ஸ்ஃபார்மரை பிரித்து, ஒன்றன் கேவி பஸ்ஸையும் பிரித்து தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் ஆந்திரா சம்பளம் அப்போதான் எடுத்தோம். 20 மெகாவாட்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ வேகமாக அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதே போல் நம்முடைய விஜிலன்ஸில் இருக்கும்போதும் அவர் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வழிகாட்டியாக இருக்குது. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக மிஸ்டர் ராமச்சந்திரன் இருந்தார் என்பது இதிலிருந்து வெளிப்படுது. நான் எஸ்சியா வந்தபோது அவருடைய ஜெயந்தி ராணி மகள் அவங்க தான் என்னுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அங்கே இருந்தாங்க. ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அப்பொழுது எஸ்சி ஆப்ரேஷன் செய்யக்கூடாத செயல்னு வச்சிங்களேன், அதெல்லாம் நான் செய்தேன். பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு பல்பெல்லாம் வாங்கி கொடுத்தேன், டியூப் லைட்டு, செக் ஸ்டோக்ஸ், இதெல்லாம் ஓஎன்எம்ல கிடைக்கிறது இல்லை. அதை நானே போட ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, ஜிசிசியில் அவங்க ரொம்ப வேலை பளு அதிகமாக இருந்ததுனால நானே 230 kV பிரேக்கரு இதெல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு செய்தேன். நாங்களே பிரேக்கர்லாம் போட்டோம். சிடி எலெக்ஷன், 230 kV பிரேக்கர் எலெக்ஷனு, 110 kV பிரேக்கர் எலெக்ஷன் எல்லாம் எல்லாம் நாங்களே பண்ண ஆரம்பிச்சோம். எஸ்சி ஆப்ரேஷனு அது வரையிலும் எந்த எஸ்சி ஆப்ரேஷனும் செய்யாத வேலை. அப்பொழுது ஜெயந்தி ராணி எனக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டெய்னிங் ரெசிடென்ட் இல்லைன்னா தெரியும். அப்போ ஜெயந்தி ராணி அப்போதான் அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்தது ரொம்ப சிரமம். எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வேலைக்கு வந்தாங்க. அதனால நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள் எல்லா விதமான செல்வமும் பெற்றவர் என்பதில் எனக்கு ஐயமே. அனைத்து செல்வங்களும் பெற்ற திரு ராமச்சந்திரனை வாழ்த்துவதில் மிக்க நான் பெருமை கொள்கிறேன். அவருடைய நூலை வெளியிடுவது என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர். எனவே அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இப்போது கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும். இந்த நிகழ்வு முதல் பிரதியை வெளியிடுகின்ற இந்த நிகழ்வு நடப்பது என்பது ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஐயா கருணாகரன் ஐயா பேசும் பதவியில் முதலில் கொடுத்தாராம். இப்போது அவர் எழுதிய முதல் பிரதியை இவர் வெளியிடுகின்றார். நேர்மையின் பயணம். இந்த பணியில் சேர்ந்த நாள் முதல் இறுதி வரை நேர்மையாக பணியாற்றிய, நேர்மையாக சிறப்பாக ஆற்றல் மிக்கவராக பணியாற்றி இருக்கிறார் என்பதை அந்த புத்தகத்தை வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜப்பான் வாழ் மலைவாழ் மக்களுக்கு மின்சாரம் என்பது ஒரு எட்டாக்கனியாக மக்கள் வசிக்கின்ற சுமார் 40 கிராமங்களுக்கு மின் இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் அந்த சிம்னி விளக்கையும் அரிக்காய் விளக்கையும் துறந்து மின் விளக்குக்கு மாறுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுவது சால பொருத்தமாக இருக்கும். அதை விட ஒருவர் வாழ்க்கையிலே நேர்மையாக நடந்து கொள்கிறார், சிறப்பாக இருக்கிறார், பணியில் சிறந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கின்ற ஒருவரால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும். அத்தகைய நிம்மதியை அளித்தவர் அவருடைய துணைவியார் திருமதி யசோதா அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுவது மிக மிக அவசியமாகும். ஐயா தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது எப்போது பார்த்தாலும் வாங்க, ஒரு வாங்க இல்லை 2 வாங்க, எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க, எப்படி இருக்கிறீங்க என்று அழைப்பார்கள். அதை இன்றும் என் மனக்கண் முன் அந்த காட்சி தோன்றுகிறது. அவர்கள் உதவ உள்ளங்களுக்கு வரும்பொழுதும் அழைத்ததை இன்றளவு நான் என் மனக்கண்ணால் நிறுத்தி பார்க்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன் என்று சொல்வார்கள்.
அந்த வரத்தை பெற்றவர் அவர். மிக சிறப்பாக நான் பணியில் சேர்ந்தது ஐயா அவர்களிடம் சேர்க்கை உத்தரவை அளித்தது, பணி நிறைவு பெறும் பொழுது அவரிடமிருந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டது என்ற அந்த ஒற்றுமை நிகழ்வுகளை எல்லாம் எமது கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய மரியாதை அடையாளமாக முன்பே திட்டமிட்டோம். இன்றைய சூழல் கோவிட் என்கின்ற ஒரு பெரும் தொற்று நம்மை எல்லாம் அச்சுறுத்தி வருகின்ற நிலையிலே ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேர்மையின் பயணம் என்கின்ற நூல் வெளியீட்டை சிறப்பாக புத்தக மன்றத்தின் சார்பாக தலைவர் செயலர் அவர்கள் அவருக்கு நூலாடை அளித்து மரியாதை மிக சிறப்பாக பணியாற்றியவர். உதவும் உள்ளங்களுக்கு பலமுறை வருகை தந்தவர். பாலிய சிநேகிதர் என்று சொல்லலாம். திரு தேசிய அவர்கள் ராமச்சந்திரன் இருக்கின்ற அவருடைய ஐயாவுடைய உறவினர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். நடத்தி தர உதவுகின்ற திரு லோகநாதன் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை மரியாதை செய்கிறார்கள். சால்வை அணிவிக்கிறார். ஐயா பெருமாள் ஐயா அவர்கள் உதவும் உள்ளங்களின் புரவலர். அடுத்ததாக மாலி ஸ்ரீ குப்பனையா அவர்கள் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு சாலை அணிவித்து மரியாதை. ஐயாவுடைய மகன் திரு குமரேசன் அவருடைய நண்பர் சத்யராஜ் நம்முடைய நிகழ்ச்சிகளில் இல்லாத ஒரு நிகழ்வு. ஆயினும் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் அன்புக்குரிய அனைவருக்கும் வாழ்த்து நன்றியை வெளியிட்ட ஐயா அவர்கள் கடவுளோடு என்றும் சந்தோஷமாக வாழ்க வாழ்க என்று சொல்லி அவரை நான் வாழ்த்துகிறேன். ஐயாவுடைய எதிர் வீட்டில் இருந்தாலும் நெய்பர் தானே அருமை தோழர் சாதனை மரியாதை செய்கிறார். ஆசிரியர் சாமியல் ஐயா அவர்கள் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு சாதனை அறிவித்து மரியாதை